ஒரு படம் வெற்றி படமாகிறதும் மிகப்பெரிய வெற்றி படமாகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. எழுதுகிற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க வச்ச என் தாய் தந்தைக்கும் மற்றும் கடவுளுக்கும் நன்றி சொல்லி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். நம்ம மெட்ராஸோட அடையாளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊருக்காரங்களும் இங்கே இருப்போம், எல்லா ஊருக்காரங்களும் இங்கே வந்து வாழ்வோம். அதே போல் அவர் மட்டும் ரொம்ப கத்தியாக இருக்கார்ல. ஓகே, அதே போல் வந்து நம்ம மெட்ராஸ்காரன் படத்துலையும் எல்லா ஊருக்காரங்களும் இணைந்து வேலை செஞ்ச படம் தான் இந்த மெட்ராஸ்காரன். ஸோ மெட்ராஸ்காரன் டைட்டிலுக்கும் இந்த மெட்ராஸ்க்கும் வந்து இதில் ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக வந்து ஆடியோ லான்ச் வேறு இருக்குது. இங்கே எல்லாம் பேசிட்டு எனக்கு அங்கே பேசி கண்டென்ட் இருக்காது. ஸோ சிம்பிளாக வந்து ஒவ்வொருத்தரை பற்றி பேசி முடிச்சிடுறேன். எந்த ஒரு தயாரிப்பாளரும் ஒரு கதையை முழுசாக கேட்டுட்டு அது பிடிச்சி போய் தான் ஒரு கதையை வந்து ஓகே பண்ணுவாங்க, ஷூட் போவாங்க. ஆனால் நான் இந்த மெட்ராஸ்காரன் கதையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி மட்டும் தான் கதையை கேட்டேன். இன்டர்வல் கூட கேட்கல. இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்க கதையை கேட்டேன். நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, படத்தை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். காரணம், ஒரே காரணம், நம்பிக்கை. டைரக்டர் மேலே இருக்க நம்பிக்கை. படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன். அந்த நம்பிக்கை வீண் போகலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர். ரொம்ப ராவான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அடுத்தது, ஷேன் பிரதர் வந்து கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் இருக்குது. கடவுள் பக்தியோட தொழில் பக்தியும் அதை விட ரொம்ப அதிகம். சில நேரத்தில் எனக்கு டவுட்டாக இருக்கும், எங்க ஒரு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக இல்லை வந்து தொழில் பக்தி ரொம்ப அதிகமானு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம், ஷூட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஷூட் வந்து புதுக்கோட்டையில் நடந்தது. அப்போ வந்து ரம்ஜான் நோன்பு டைம். அப்போ நோன்பு டைமில் வந்து தெரிய அளவுக்கு வந்து காலைல விடிக்கத்தில் வரைக்கும் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் சாப்பிடுவாங்க. அப்போயும் காலைல ஷார்ப்பாக 7 மணிக்கு வந்துடுவார், ஈவினிங் 7 மணிக்கு தான் போவார். அந்த நேரத்தில் வந்து புதுக்கோட்டையில் சரியான வெயில். அப்போ கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் தொடர்ந்து 2 நாள் வந்து சரியான ஃபைட் சீனு. அந்த டைமில் கூட காலையிலேருந்து உச்சி வெயில், நடு ரோட்டில் உச்சி வெயிலில் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நடித்தார் அந்த ஃபைட் சீன். ஏன்னா அவர் ரொம்ப பயங்கரமாக டெடிக்கேஷன் ஆர்டிஸ்ட். அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கூட. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்கு அப்புறமா ஷேனுக்கு தமிழில் வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது தமிழ் படத்தில். அடுத்தபடியாக கலை பிரதர். கண்டிப்பாக இது மாதிரிலாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். நிறைய வாட்டி இல்லை, முதல் வாட்டி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது யோசிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், முகம் தெரியாத நபர்கிட்ட நான் பேசிக்க கூச்சப்படுவேன். ஆனால் ஷேன் பிரதர் கிட்ட என்ன ஐடியா ஆச்சு, கலை பிரதர் கிட்ட என்ன ஐடென்டிட்டினா, அவர் சீக்கிரமாக ஒருத்தவங்க ஜெம் ஆகிடுவார், உரிமை எடுத்து பேசுவார். இது மாதிரி உரிமை எடுத்து பேசுகிற நபர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு பார்க்கறது. பயங்கரமாக வந்து அட்டாச் ஆகிடுவார். எனக்கு அவர்கிட்ட பேசின முதல் நாளே பல வருஷமான ஒரு நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி வந்து ஒரு இது இருந்தது என்கிட்ட. அதே போல் வந்து மெட்ராஸ்காரன் டைட்டில் வச்சுட்டு அவர்லாம் எப்படிங்க மெட்ராஸ் படத்தில் அன்புன்ற கேட்டெல்லாம் வாழ்ந்துருக்கார். அதே போல் கலை பிரதரும் எப்படி அன்பு கேரக்டரில் வாழ்ந்தாரோ அதே போல் மெட்ராஸ்காரில் துரைசிங்கம் கேரக்டரில் வந்து அதை விட பேசப்படும். துரைசிங்கன்ற கேரக்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. டிஓபி ஃபஸ்ட்டு இதில் நாங்கள் கமிட் ஆகும்போது பிரசன்னா, அவரை பற்றி யாருமே சொல்ல, கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிச்சைக்காரன் மாதிரியும் ஃபஸ்ட் பார்ட் பிச்சைக்காரன் மாதிரியும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகும். ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடிகர் அன்புன்னு ஒருத்தருக்கிறாரு. ஆக்சுவலி நாங்கள் மெட்ராஸ்னு ஒரு படம் பண்ணும்போது நானும் அசோசியேட்டில் பண்ணியிருந்தேன். அந்த நினைவுகள்லாம் இந்த படம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ. அதுக்கப்புறமா டைரக்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நாங்கள் அசிஸ்டன்ஸாக இருக்க காலகட்டத்திலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இது வந்து எங்களுக்கு 3வது படம்னு நினைக்கிறேன், 4வது படம். தேங்க்யூ. வாலி ப்ரோக்கும் ஷான் ப்ரோக்கும் ஒரு பயங்கர சிங்க் இருக்கும். 2 பேருமே பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க. வாலி வந்து அவருக்கு என்ன வேணும்னு கிளியராக அவர் சொல்லிடுவார். அதே மாதிரி ஷான் ப்ரோவும் ரொம்ப கிளியராக இருப்பாப்புல. ஸோ அதே மாதிரி அவர் அந்த டைமில் வந்து ஈத் டைம் அவர் அந்த சாங் பண்ணும்போது ஈத் டைமில் தான் அவர் ஃபாஸ்டிங் இருந்தார். நாங்கள் டைரெக்டாக ஷூட்டிங் போயிட்டோம். பட் இருந்தாலும் அவர் டைரெக்டாக ஷூட்டிங்கில் மேனேஜ் பண்ணி பண்ணாமல் இல்லை நான் கொஞ்சம் ரிகல்சர் பண்ணி நல்லா டைம் எடுத்து நான் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணோம் அப்படின்ட்டு டேயில் ஷூட்டிங் பண்ணுவோம், நைட்டு ரிகல்சர் பண்ணுவார் எவ்ரிடே.
ஸோ நிறைய எஃபர்ட் போட்டார். ஏதோ கடமைக்கு வந்து பண்ணிட்டு போனேன்னு இல்லாமல் ஃபுல்ஃபில்லாக பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஒரு நாள் வந்து நாங்கள் 3 வாட்டி அந்த கதையை சொன்னோம் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட. இது போக 2 கதை. அப்புறம் ப்ரொடியூசரை வந்து ஒரு காலில் வந்து கூப்பிட்டுருந்தாரு வாங்க அப்படின்ட்டு. அப்போ போயிட்டு அவர்கிட்ட வந்து எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா நீட் அண்ட் கண்டென்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பேசட்டும். செகண்ட் ஆஃபோட இது வந்து எங்கள் கிளைமேக்ஸ் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருந்தது. அது எப்படி முடிக்கலாம் அப்படின்றது. அப்படின்னும்போது அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபோட்டோ கேட்டார். சரி அடுத்த நாள் வந்துடுங்க, அடுத்த நாள் வந்து நீங்கள் கதையை கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணி போட்டினார். அடுத்த நாள் நாங்கள் போனோம். அப்போ நாங்கள் ஒரு சில எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இருந்தோம். என்னென்னு கேட்டார். கேட்கறதுக்கு முன்னாடியே செக் எடுத்து கொடுத்து அன்றைக்கே சைன் பண்ணிட்டார். செகண்ட் ஆஃப் கூட கேட்கல அவர். ஏன்னா அவர் ரங்கோலி படத்தை பார்த்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரங்கோலி படம் வந்து தியேட்டர்லேருந்து எடுக்கிற லாஸ்ட் ஷோ போய் பார்த்தார் அவர். பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி தான் உள்ளே வந்தார். எங்களை வந்து அரவணைச்ச இது வந்து ஆனால் வந்து நாங்கள் கதை கம்ப்ளீட்டாக முடிக்காமல் ஷூட்டுக்கு நான் கிளம்பல. எப்போ நாங்கள் சாம்சிஎஸ் பிரதருக்கு நாங்கள் அந்த கதையை நாங்கள் சொன்னோமோ அன்றைக்கி உட்காந்து கம்ப்ளீட்டாக கேட்டார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அதுக்கப்புறம் ஷேன் ப்ரோ பிடிச்ச கதை வந்து கதை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, ஃபைனல் ஆகிடுச்சு. ஸோ ஷேன் ப்ரோக்கு வந்து நம்ம வாலி பிரதர் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. ஸோ அவர் பார்த்துட்டு என்ன படம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த ரங்கோலி மூவியை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அதை பார்த்துட்டாரு. அன்றைக்கி வந்து ஆஃபீஸில் நாங்கள் கிட்டத்தட்ட காலையில் 8 மணிலேருந்து வெயிட் பண்ணியிருந்தோம். 8, 9 லஞ்சு முடிச்சுட்டு நான் கோ டைரக்டர் நானி அப்புறம் டைரக்டர் வாலி மோகன்தாஸ் நாங்கள் 3 பேர் தான் இருப்போம் ஆஃபீஸில். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நைட்டு வந்து கிட்டத்தட்ட 9-10 ஆயிடுச்சு. 9-10 அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே எங்கெங்கே கூப்பிட போகிறாரு, வாங்க போவோம், கூப்பிட்டாலும் நாளைக்கு காலை தானே, கேரளா வரைக்கும் நம்ம எப்படி இப்போ திடீர்னு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 12 மணி ஃபோன் அடிக்கிறாரு. பிரதர் ஷேன் ப்ரோ கால் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. ஓகேங்க காலைல எத்தனை மணிக்கு கிளம்புறேன்? காலையில் அவங்க வீட்டு கீழே தான் இருக்கிறேன், வாங்க கிளம்புவோம் அப்படின்ட்டாரு. எங்கே? கேரளாக்கு காரில். சரின்ட்டு அப்படி இறங்கி அதுக்கப்புறம் போயிட்டு அப்படி நாங்கள் பிடிச்சோம். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அவர் இந்த படத்துக்காக கொடுத்த அந்த ஒர்க்கு, அந்த எப்படி சொல்கிறது, அந்த டைம் எல்லாருமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார். இதில் அவர் லவ் டுவர்ட்ஸ் சினிமா வந்து உண்மையிலே எனக்கெல்லாம் பொறாமையாகவே இருந்தது. எல்லாருமே வந்து நீங்கள் நடிக்கும்போது வேற வந்து என்கிட்ட வந்து அவர் நடிக்கிறது பாரு எப்படி இருக்குது பண்ணுறாங்களா, அது வேற நமக்கு எனக்கு பயமாக இருக்குது. கலை ப்ரோ சொன்ன போதே நான் முதல் நாள் பார்க்கும்போதே வாமச்சான் அது இதுன்ட்டு நம்ம இப்போ தானே இவர் பார்க்குறோம், நம்ம ரொம்ப வருஷம் பழகிட்டோமோ இவர் கூட அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒன்று கொடுத்தாரு. ரொம்ப அவர் கூட பழகணுன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப நீங்கள் வாட்டி நீங்கள் பழகும் போதே ரெகுலராக அவர்கிட்ட ஒரு 10 வருஷம் பழகின மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப நன்றி வந்ததுக்கும். அப்புறம் நியாரிகா மேம் தேங்க்யூ ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டே. அவங்களுடைய அந்த கோஆப்ரேஷன் டுவர்ட்ஸ் த மூவி, டைம் அந்த டைமுக்கு வந்திருப்பாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலிஸ்டாக இருந்தாங்க இந்த படத்துக்கு. தேங்க்யூ. ஐஸ்வர்யா இந்த படத்துக்கு தூங்குறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஏன்னா வந்து நம்ம வாலி ப்ரோ வந்து இன்ட்ரோ பண்ணது அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த மூவி தமிழுக்கு அன்றே அனுத்தவும், அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. நீங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க இவங்களா அப்படின்ட்டு. தேங்க்யூ ஐஷு. சாம்ஜிஎஸ் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு 3வது படமாக நம்ம திருப்பி இணையரும்னு நினைக்கிறேன். அடங்குமரு, கிரிமினல், அப்புறம் இது. தேங்க்யூ. உங்களோட மியூசிக் நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பேன், நம்ம படத்தை எல்லாமே கரெக்டாக எடுத்து கொடுத்துரும், அவரோட பிஜிஎம்ல தான் இருக்குது நம்ம படத்தோட உயிர் அப்படின்ட்டு. அடங்குமுறை எங்களுக்கு எப்படி எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி இதையும் கொடுத்துருவீங்க நம்புறேன். தேங்க்யூ வெரி மச். பிரசன்னா ப்ரோ வந்து இங்கே தான் நம்ம பெருசாக பேசுகிறதுக்கு பயப்படுறாரு. ஆனால் உண்மையிலே நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு ரூமில் இருக்கும்போது எல்லாருமே அவர் ரூம் தான் தேடி ஓடுவாங்க. அவ்வளோ அவரோட டீமை வந்து அப்படி பார்த்துப்பாரு. ஒரு கோழி அடக்காக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அவரோட டீமை வந்து அடக்காத்து வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல கேமராமேன். ஸோ படத்தை பாருங்கள். அண்ட் ஏடிஸ் உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களை பற்றி பேசுகிறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியல, டீசரு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாடான்ட்டு உங்களை பற்றிலாம் பேசுகிறேன். அவங்களோட ஒர்க் உண்மையிலே ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானது. தேங்க்யூ. ஒரு ஃபேமிலி படம் மாதிரி தான் இது எனக்கு. ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் அ குட் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். மெட்ராஸ்காரன் இதில் மதுரைக்காரனையும் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு இயக்குனர். அதாவது என்ன, இவர் எப்படின்னா ஒரு பள்ளியில் படிக்கும்போது 3 தேர்வு, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டுங்க மாதிரி. எனக்கு காலாண்டு பரீட்சை வச்சுட்டாரு ஒரு படம், அதில் இது சுமாராக நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அரையாண்டு பரீட்சையில் இன்னொரு படம் கொடுத்தாரு ரங்கோலி. இப்போ முழு பரீட்சை எழுதியிருக்கேன் இந்த மெட்ராஸ்காரனில். இதுக்கு அடுத்தாவது பாஸ் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். பாஸ் ஆகிட்டா பெரிய கேரக்டராக கொடுக்குறோன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அதை நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த மேடை ஏறி இருக்கேன்.
கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் நான் ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். சிறப்பாக பண்ணியிருக்கேங்கிறதுக்கு பாஸ் ஆனால் தானே தெரியுங்கிற மாதிரி அவர் சொன்ன பின்னாடி தான் தெரியும். இந்த பாடல் இப்போ பார்த்த இந்த கல்யாண பாடல் வந்து என்னுடைய மகன் இளன் எழுதியிருக்காருங்கிறது எனக்கு இங்கே வந்த பின்னாடி தான் தெரியும். பாடல் சிறப்பு. கொரியோகிராஃபி வந்து ஒரு திருமண வீட்டில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு நடன இயக்குனர். இசையமைப்பாளர் வந்து எங்கேயுமே பாடல் வரிகளை ஓவர்லாப் பண்ணாமல் பாடல் வரிகள் தனியாகவும் இசை தனியாகவும் பிரித்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்கன்னா, நான் இந்த 30 ஆண்டு காலங்களில் இந்த பாடலை தான் நான் பெருசாக நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, என் மகன் எழுதுனதுக்கு அல்ல, பாடலும் இசையும் அது வரிகளும் இசையும் ஓவர்லாப் பண்ணாமல் வரிகள் தனியாக தெரியுது, இசை தனியாக தெரியுது. அது பழைய எம்எஸ் விஸ்வநாத ஐயா அவங்கள நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த படம் இந்த வருஷம் இட்ஸ் பீன் 11 years ஃபார் மீ தமிழ் சினிமாவில். அண்ட் தமிழ் சினிமாவில் இருக்கும்போது போக போக எவ்ரி டே வந்து எனக்கு வந்து நான் வந்து சினிமா தான் காதலிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய போராட்டம், நிறைய ஒரு நாள் I think I've done around என்னோட பொறுத்த வரைக்கும் 26 film and this is my 27th film. அதில் சில ஃபில்ம் ரிலீஸே ஆகலை. ஆனால் எவ்ரி டே இட் வில் பி லைக் எஞ்சி உடனே இன்னைக்கு ஒரு நல்ல கதை கேட்போம், ஒரு கதைக்கு ஒரு கேரக்டருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம். அதே ஒரு டைமில் ரொம்ப ஒரு கஷ்டமான டைம், நம்ம கொரோனா டைம் காலத்தில் என்கிட்ட ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை பண்ணுறீங்களா? ஆனால் கண்டிப்பாக பண்ணுறோம் சொல்லிவிட்டு, அது ஒரு வாலியோட இந்த படம் ஒரு டைரக்டர் வாலி மோகன்தாஸ் அவங்களோட ஒரு முதல் படம் இஷ் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணும்போது ஒரு 5 நாள் ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணி முடிஞ்சிச்சு. படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக வெயிட் பண்ணி 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 இப்போ வரைக்கும் படம் வரல. சரி, இதோட முடிஞ்சிச்சு கதை. அதுக்கப்புறம் வந்து லெட்ஸ் கம் டு மை my best friend, you can say, you're my best friend, okay? Like my best friend, obviously the producer of the film. அவங்க சொல்லிட்டு போனாங்களே சண்டை போடணும், அவங்ககிட்ட நிறைய சண்டை போடணும். He is actually my very close friend, okay? எனக்கு அவரை வந்து ஒரு 6-7 years தெரியும். அவ்வளோ க்ளோஸாக இருப்பேன். அவன் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் இந்த படம் பற்றி. அதுக்கு முன்னாடி இந்த படம்க்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீங். லைக் என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணிடுச்சு. என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி 3 குழந்தைலாம் வச்சுட்டா. நான் கேட்பேன் ஏண்டா. By the way, jokes apart, அம்பிகா, I'm really sorry. அவங்களோட பொண்டாட்டி கூட என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அப்படியோ எதிர்பார்க்காதீங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாரும் என்னோட. தேங்க்யூ அங்கிள் ஆண்டி, எவ்வளோ ஒரு சூப்பரான ஒருத்தர் வளர்த்துருக்காங்க தான் சொல்லுவேன். இருங்க ஜெனரலாக லைஃப்பில் நான் எதுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறேன்னா, என் லைஃப்பில் என்ன பிரச்சனை இருந்தாலும், ஜெகதீஷ் இதுவும் ஆயிடுச்சுடா, என்ன பண்ணுறது, சரி கவலைப்படாது, செட் ஆகிடும். அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் அவங்க சும்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சினிமா பற்றி பேசிட்டு முடிச்சிடுவோம். அந்த ஒரு ஜோனில் நான் வாலி கூட்டிட்டு, வாலியோட முதல் படம் பண்ணும்போது படமே ரிலீஸ் ஆகலனால, பட் அவங்களோட மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ டோல்ட் வாலி, எப்படியாச்சும் எனக்கு ஒரு கம்பேக் வேணும் தமிழ் சினிமாவில். எனக்கு பர்ஃபார்ம் பண்ண தெரியும், ஆனால் எந்த ஒரு டைரக்டர் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணி வச்சிடுவாங்க எனக்கு தெரியல. ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், ஒரு ப்ரொடியூசரோட லிங்க் பண்ணிவிட்டு ஒரு படம் பண்ணலாம். அப்படியே ஒரு ஏஞ்சல் யூனிவர்ஸ் ஜஸ்ட் ஹர்ட் மீ. அப்படியே ஒரு நாள் இவங்க ஃபோன் பண்ணி, இவங்க 2 பேர் மீட் பண்ணிட்டு வச்சுட்டு முடிஞ்சிச்சு கதை. அங்கே இவன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, we are doing one film with you. With me?
ஜெகதீஷ் சொல்கிறாங்க டூயிங் ஒன் ஃபில்ம் வித் யூ வித் மீ யார் டிரெக்டர் இல்லை யுவர் ஃபேவரட் வாலி மோகன்தாஸ் என்னடா சொல்கிற முடிஞ்சிச்சு கதை ஸோ பிடிச்ச டைரக்டரும் கிடைச்சிருக்கு பிடிச்ச ப்ரொடியூசரும் கிடைச்சிருக்கு பட் ஆக்சுவலி படம் வந்து பட் ஜோக்ஸ் அப்பார்ட் நம்ம வந்து இந்த படமுக்கு நம்ம எல்லாரும் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் த ஆக்டர்ஸ் பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஷேன் வெல்கம் டு தமிழ் சினிமாஸ் இதே 11 years back I also came like this but you have a great opportunity I must say this and all the cast and crew everybody எல்லாரும் நம்ம இந்த படமுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் அவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் அண்ட் ஐம் ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் செட் எஸ் திஸ் இஸ் மை இயர் 2024 ஐ ஆம் டெஃபினெட்லி கம்மிங் பேக் லைக் நன்றி அண்ட் நன்றி ஐ எம் ரியலி கம்மிங் பேக் அண்ட் ஐ நெவர் கேவ் அப் நான் விட்டுவே கொடுக்கல நான் தமிழ் கற்றுக்கிட்டேன் நான் வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு அதை நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி என்னென்னா ஒரு 120 ரூபா டிக்கெட் கேஷ் கொடுத்து ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து பெஸ்ட்டாக ஒன்று கொடுக்கணும் அது கடமை இவங்கெல்லாம் அது நல்லா பண்ணலைனா தான் நம்ம அதை பேசணும் பண்ணி தான் ஆகணும் ஸோ எல்லாருமே ரொம்ப டேலண்டானவங்க ஒரு பெர்ஃபார்மராக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஷேனாக இருக்கட்டும் இல்லை கலையாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஒரு நல்ல கதை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டரோ இல்லை ஒரு நார்மலான ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரியான முகங்கள் வந்து அவங்களுக்கு மனசில் உடனே வரும் இவங்கெல்லாம் வச்சு பண்ணலாம் ஏன்னா கதைக்கு தேவையான கதாபாத்திரங்களாக இவங்கெல்லாம் இருப்பாங்க ஸோ என்னென்னா நார்மலாக இப்போ ஒரு பெரிய ஹீரோ படம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு படம் இல்லை பெரிய டைரக்டர் படம் அப்படின்னா அந்த கதை வந்து கரெக்டாக போய் சேருமான்னு தெரில ஆரம்பித்த இடத்துலேருந்து ஒரு ஃபினிஷிங் வரைக்கும் ஏன்னா சில ஹீரோவுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கதையை லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம் ஹீரோ வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வருவாங்க அவங்களுக்கு சீன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா 2-3 சீன்ஸ் ஆட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒரு படம் கெட்டு போவதற்கான எல்லா ஒரு இதுவுமே இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத படங்கள்னால் இந்த மாதிரி சின்ன படங்கள் தான் இது சின்ன படம்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மெட்ராஸ்காரன் ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் உண்மையாகவே நல்லா இருந்தால் எல்லா ப்ரெஸ்ஸுமே உண்மையாக நல்லா இருக்குன்னு எழுதுவாங்க ஆனால் அது எவ்வளோ பேருக்கு போய் சேரும்னு எனக்கு சத்தியமாக தெரில ஏன்னா நல்ல படம்னு சொல்கிற படங்கள் இப்போ நான் பண்ணுற படங்களே சில படங்கள் நல்ல படம் சின்ன படமாக இருக்கும் ஆனால் ஹிட்டு நல்லாயிருக்கும் ஆனால் அது நல்ல படம்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஆனால் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரில ஆனால் ஒரு பெரிய படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அது பயங்கரம் வைரலாக இருக்கும் அது எல்லா ரிவ்யூவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைங்கிற ரிவ்யூவே பயங்கர வைரல் ஆகும் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறது அப்படி ஆகாது அதுக்கு என்ன ரீசன் தெரியாது ஸோ ஆடியன்ஸ் தான் இப்போ இது வந்து தெளிவாகணும் எப்படின்னா ஒரு கண்டென்ட் படம் அப்படின்னா அதில் ஒரு கண்டென்ட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் ஒரு டீம் படம் பண்ணியிருப்பாங்க அதில் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்கன்னா இப்படி இருக்குங்கிறது ஒரு மென்டலி நீங்கள் பாருங்கள் அதுலேயும் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது பட் அப்படி தவறு நடக்காமல் வந்திருக்க ஒரு படம் இது அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் சொல்கிறது ஒரு அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க எனக்கு தோன்றதை சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியாச்சு செகண்ட் ஹாஃப் போயிட்டுருக்கு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மியூசிக் வந்து எங்கே பண்ணணுன்றது எங்கே பண்ணக்கூடாதுன்றது முக்கியமாக எங்கே பண்ணக்கூடாதுங்கிறது இருக்கும் ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம வந்து நம்மளும் மியூசிக்கை போட்டு அப்படியே வாசித்து வந்து அப்படி பண்ணுறதுங்கிறது அதுக்கு நான் உடன்பாடு இருக்க மாட்டேன் ஏன்னா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதோட அமைதி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும் இப்போ நம்மளுடைய ரியல் லைஃப்பில் எடுத்துக்கோங்களேன் நமக்கு ரியலாக இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம் போன வாரம் நடந்திருக்கலாம் ஒரு கஷ்டப்பட்டுருப்போம் நம்ம அப்போ எந்த மியூசிக்கும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க பக்கத்தில் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கும்போது சந்தோஷமாக ஒரு பாட்டு அங்கே ஒரு டீ கடையில் பாடிட்டு இருந்திருக்கலாம் ஸோ ரியல் ஆம்பியன்ட் தான் ஒரு படத்தை வந்து மேலே கொண்டு போகும் ஸோ இந்த படத்தை அப்படி தான் ஏன்னா ஷேன்லாம் ஒரு சீனில் வந்து அவர் ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட கையெல்லாம் இப்படி ஒரு நடுக்கம் இருக்கும் கண் எல்லாமே ஒரு மாதிரி அது பார்க்கும்போது நமக்கு தோணும் ஒரு பல வருஷம் ஒருத்தர் நடித்து வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி வந்து அவர்கிட்ட இருக்குது ஆக்சுவலி அது நான் மலையாளத்தில் அவரோட நிறைய படங்கள் கூட பண்ணிகிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் அவரை தமிழில் வந்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாண பாட்டில் ஆடுறாரு டீசரில் பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது நமக்கு ஏதோ நம்ம வீட்டு பையன் பேசின மாதிரி தான் இருக்குது ஸோ ஷேனுக்கு இது ஒரு பெரிய படமாக இருக்கும் தமிழில் தேங்க்யூ ஸோ மச் I haven't really prepared much to talk but all I wanted to say is Vali sir the teaser is fantastic. I also saw it for the first time ipove all fantastic people came together to make one fantastic movie that is Madras Karan.
I wish everyone all the very best, including myself. And I would dearly like to thank my direction team. They really were very helpful. Shooting time lo எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. Sorry. Thank you so much. And Appa, thank you so much. You've been a very, very helpful and supportive actor. I'm sorry if I did any mistakes. Shane, it was lovely working with you. It was lovely dancing with you. At least in the next movie, I hope I have few scenes with Kalai and Aishu. Thank you so much, everyone. I hope you encourage the film as much as you like the trailer and the song. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ தலை, லவ் யூ. சூப்பர். வந்த எல்லா ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டார்லிங். சூப்பர். எல்லாருக்குமே வந்த நண்பர்கள் எல்லாருமே, ஏன்னா இந்த படத்தோட அசோசியேட்டாக இருக்க நாங்கள் வந்ததை விட அதை பார்க்கறதுக்காக சப்போர்ட் பண்ண அந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷம். இப்போ இந்த லாஸ்ட்டாக பேசுறதுல ஒரு பாசிட்டிவாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. நம்ம பேச நினைக்கிற எல்லாத்தையும் எல்லாரும் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம யோசித்து வச்சதெல்லாம் என்ன பேசுறதுன்னு மறந்தும் போச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். மெட்ராஸ்காரன் வந்து ஆக்சுவலாக மெட்ராஸ் என் ஊர். ஆனால் இந்த படத்தில் வந்து நான் புதுக்கோட்டை ஆளாக நடிச்சிருக்கேன். அப்புறம் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. ஷேன் ரொம்ப ஜாலியான ஒரு பையன். நம்ம ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஐஷு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ் ஐஷு. சூப்பர். நீ அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத. சினிமா வந்து ஒரு நாள் எல்லார் லைஃப் எப்படினாலும் மாறும். த டே வில் கம், டோன்ட் வரி. கண்டிப்பாக நீ நேர்மையாக அதை கொண்டு நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணிருந்தோன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். கண்டிப்பாக சினிமா நம்ம கைவிடாது. எனக்கும் சொல்லிக்கிறேன். சூப்பர். அப்புறம் வாலி, எனக்கு அந்த இதுக்கு முன்னாடி ஒரு பண்ண படத்தோட டீசர் தான் காமிச்சோடனே கதை சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ட்ரெயிலர் டீசர் காட்டும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உடனே அதை பார்த்தோன்னே அது மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே தான். இப்போ இந்த கதையும் பயங்கர சூப்பராக இருந்தது. ஸோ உடனே நான் பண்ணலாம். நல்ல படத்தில் நம்ம பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்குன்றது முக்கியம் இல்லை, நல்ல படத்தில் இருக்குன்றதே ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ அதனால் இந்த படத்தில் நான் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும். அவர் தான் ஹீரோ மாதிரி வந்திருக்காரு பயங்கரமாக. அது இல்லாமல் தலை உன்னை நோட் பண்ணிட்டேன் தலை, இந்த சில மீம் வரும், அதை போட்டு இந்த பயங்கரமாக ரோட்டில் அட்ராசிட்டி பண்ணுவாங்க, பயங்கரமாக ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன சரக்குன்னு தெரிலையா அப்படின்னு ஒரு மீம் வரும். அந்த சரக்கு எனக்கு வேணும்னு. அந்த மாதிரி வந்ததுலேருந்து நீ கடைசி வரைக்கும் மாஸ் பண்ணுற தலை. அது ஐ லவ் யூ தலை. சூப்பர். அது பயங்கரமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா ஏறும்போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் வர கொடுத்தாரு ஜெகதீஷ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஒரு படம் முடியும் போது எங்கள் நிறைய பேர் ஃபோனை அட்டன் பண்ணாமல் விட்றது தான் சில படங்களில் நடக்கும். நீங்கள் ஏறும்போது எங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு டே எங்களை எப்படி ட்ரீட் பண்ணீங்களோ இது வரைக்கும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. ஒரு படம் வெற்றி தோல்வின்றது நம்ம கையில் கிடையாது, மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அது வரதுக்கு முன்னாடி இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக ஒரு அப்ரோச், ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் நடக்கும். அப்புறம் யார் பிரசனாலாம் கொஞ்சம் ஓவராக நடிப்பான், ஆனால் வந்து பயங்கரமான ஆள். சும்மா பேச தெரியாத மாதிரி ஆக்டிங் விடுவான். ஷூட்டிங்கில் எங்களெல்லாம் வச்சு செய்வான் மச்சான். சூப்பர். எல்லாருமே ஷரண், அப்புறம் நிகாரிகா கூட நான் இந்த படத்தில் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை, பட் நெக்ஸ்ட் படம் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். இல்லைன்னு தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். இல்லைன்னு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து கூட ஒர்க் பண்ண முடியல. பட் இல்லைன்னு விட அங்கிள் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸு. நாங்கள் அப்போதுலேருந்து நிறைய படம் நடிச்சிருக்கோம். சந்தோஷ் ப்ரோ ஆர்ட் டைரக்டர் மச்சான் வந்து எனக்கு மெட்ராஸ் டைம்லாம் தெரியும். அப்புறம் யாரை மிஸ் பண்ண எடிட்டர் சூப்பர் ப்ரோ, செமையாக இருந்தது ஃபஸ்ட் படம். இதுக்கு வந்து ஆக்சுவலாக வாலிக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறத விட தயாரிப்பாளர், ஏன்னா முதல் படத்துக்கு வந்து ஒரு நடிகர் எல்லாரை விட தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கொண்டு வர டீமை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஒரு படம் சக்ஸஸ் வந்தோடனே டக்குன்னு எல்லாமே மாறிடும். அது வந்து நம்ம கையில் கிடையாது, சினிமா ஒன்று செய்யும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் படமே உங்களுக்கு வந்து பண்ணும்போது உங்கள் டீமை கொண்டு வந்ததுக்கு வாலிக்கிட்ட அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு தான் நம்ம நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே நன்றி. ஷேன் தேங்க்யூ. எல்லாரும் சொல்லிட்டல. சாம் வந்து சாரி மச்சான் சொல்லிடுறேன். சாம் நானும் ஆல்ரெடி இப்போ நம்ம என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நாங்கள் ட்ரெண்டிங்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், ப்ரொடக்ஷனில் இருக்குது. அது வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஆனந்தனாக சேர்ந்து பண்ணுறோம். அதுக்கும் சாம் தான் மியூசிக். நான் சாம் மியூசிக்கோட பெரிய ஃபேன். நான் அந்த படத்தையும் இதே மாதிரி தான் அமுச்சு விட்டு அந்த படத்தை காப்பாற்றுறீங்க சாம்னு சொல்லியிருக்கேன். காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மோர் தேன் தட். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் இருக்கானுங்க. நல்லா ஜாலியாக இருக்கீங்களா? சூப்பர். அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பாலாஜி, லல்லு எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ
எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நிறைய ரொம்ப சூப்பராக ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகி ரொம்ப ஜெனுவனாக ரொம்ப லவ்வபுளாக ஒர்க் பண்ண ஒரு படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். அன்புள்ள மனிதரே வணக்கம். அவ்வளோதான், அதுக்கப்புறம் தெரியாது. மைக் என்ன சொல்லணும்னு தெரியல. ரொம்ப ஹார்ட்ஃபுல், ஹோல் ஹார்ட்டடாக இருக்குது இப்போ. தேங்க்யூ வாலி ப்ரோ, தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் அது எதுக்குன்னா, இந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சது. ஆனால் கொஞ்சம் ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் நான் இது பண்ண வேண்டியோ எல்லாம் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது. ஆனால் இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டு, வாலி என் மேலேயும் கான்ஃபிடென்ட். அப்போ அதுக்கு அத்தனை கான்ஃபிடென்ட் எனக்கே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த டைரக்டர். அண்ட் த ப்ரொடியூசர் இன்வெஸ்டிங் a lot of money for my debut movie. Thank you so much. எப்பளும் ஞாபகத்தில் இருப்பேன். ஓகே. And each and everyone coming here, media, everyone, thank you so much. And special thanks to STR for sharing my teaser, our teaser. And yeah, எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் முதலாளி. ஸோ இந்த படம் ஆரம்பித்ததுக்கு காரணமாக இருந்த ஐஸ்வர்யா. ஸோ இவங்க 2 பேருக்கும் தான் நிறைய சொல்லணும், தேங்க்ஸ். ஸோ அவர் சொன்ன மாதிரி தான், வெறும் இன்டர்வல் வரைக்கும், ஐ திங்க் இன்டர்வல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் கதையை கேட்டுட்டு சரி பிரதர் கேட்குறேன்னு சொல்லி நாளைக்கு மறுநாள் காலையில் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அவ்வளோ நம்பிக்கை வச்ச ஒரு மனிதர். ஸோ ஷேன் பிரதர் சொன்ன மாதிரி தான், மறக்க மாட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் பற்றி எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக என்னோடய டீம் கொஞ்சம் அப்படியே எழுந்துறீங்கடா, ஏஞ்சி இல்லைங்க சும்மா. ஸோ இவங்க எல்லாருக்கும் முதல்ல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன், அவ்வளோ ஓட விட்டுருக்கோம். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க், ரொம்ப தேங்க்யூ.